அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான பெயர்ச்சி நடைபெற்றிருக்குங்க. அதாவது சனி பெயர்ச்சி, குரு பகவானினுடைய பெயர்ச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு நடந்திருக்கு. பெயர்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதே அளவுக்கு தாக்கம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் சேர்க்கையிலையும் உருவாகும். இதில் மிகப்பெரிய விளைவுகளும் ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது, ஒரு அசுப கிரகம் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறது சேர்க்கை அப்படிங்கிறது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தலாம், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை கூட்டணி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன விஷயங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர், உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, அதாவது கிரகங்களினுடைய சேர்க்கை, கிரகங்களினுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஏன்னா 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் அப்படின்ட்டு கிரகங்களினுடைய சேர்க்கையாகட்டும் கூட்டணியாகட்டும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் எல்லா வேலையிலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு அலட்சியத்தை மட்டும் இந்த காலத்தில் குறைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம். சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பரிவர்த்தனை செய்ய வேண்டாங்க. அதே சமயம் முக்கியமான விஷயங்க, யாருக்குமே ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் வேண்டாங்க. தொழிலுக்கு முதலீடு செய்ய பணம் தேவை அப்படின்னா வங்கியில் மட்டும் கணத்தை முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விரிசல் உண்டாகலாம். இந்த நேரத்தில் புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கலாம். புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் காலநிலையும் கொடுக்காம இருக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள, அதாவது உங்களுடைய இரத்த பந்தத்துக்குள்ளே பார்த்தோன்னா சில பல விரிசல்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் எழும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்க. அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில தான் முடியும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம், பொய் பேசவும் வேண்டாம். கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க. இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை நிற்கும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த 10 வேலை வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக புரிய வைக்குங்க. எல்லா
விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், பொறுமையை கையாளணும், நிதானமாக எல்லா பிரச்சனையையும் முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் எடை போட வேண்டாம். நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம். திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம். காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும். திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும், அதை விட குறிப்பாக சொல்லணும்னா அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் தங்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வழங்குங்க. உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி வளர்ந்து நிற்கும், திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஏற்ற காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களை அவமானப்படுத்தியவங்க, உங்களை காயப்படுத்தியவங்க, உங்களை நிறைய விஷயங்களை ஏமாற்றியவர்கள், அவர்கள் முன்னாடிலாம் நீங்கள் தலை நிமிர்ந்து அவங்க தலை குனிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் அமைய பெறும் சொல்லலாம். காலநிலை சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக தரும். அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது, எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை நீண்ட நாள் வசூல் ஆகாமல் இருந்த கடன் உங்களுக்கு வசூல் ஆக்கிடுங்க. சொத்து பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. மேனேஜர், முதலாளியுடன் பணிபுரிபவர், நெருங்கிய நண்பர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேச வேண்டாம். இந்த காலத்தில் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் நிற்கலாம். சில இடங்களில் உண்மையை சொல்லாமல் நடித்தா மட்டுமே வாழ்க்கையை நடத்த முடியும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில நேரங்களில் நிதி நிலைமையில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அளவுக்கு அதிகமான செலவு தங்களுடைய பிரச்சனையில் இழுத்து கொண்டு போய் நிறுத்தும். அதனால் செலவை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி செலவை கட்டுப்படுத்துறது தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். தேவையற்ற நண்பர்களிடமிருந்து ஒதுங்கிடுங்க. வேலை செய்கிறவங்க தங்களுடைய நேரத்தை அனாவசியமாக செலவழிக்க கூடாது. குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள குறிப்பிட்ட வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அலட்சிய போக்கோடு இருந்தால் பிரச்சனைகள் வரும். ஆக மொத்தம் இந்த காலம் நீங்கள் நினைச்சபடி எதுவும் நடக்காது. நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப தங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது தான் ஒரே வழி அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா உங்களை அவமானப்படுத்தியவங்க, உங்களை துயரத்தில் ஆழ்த்தியவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவதோடு அவர்களை அவமானப்படுத்துவதற்கு உண்டான காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு அந்த கிரகங்கள் அமைத்து தருவது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், யாரை கண்டும் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கிறது. ஒரு சில விஷயங்களில் பாதகமான விளைவுகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. அது நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க. அந்த அளவுக்கான பிரச்சனைகள் தான் வரும். அதனால் நீங்கள் பெருசாக கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை சுமூகமாக
எல்லா பிரச்சனையும் கையாள பாருங்கள். எதுக்குமே வந்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம். எதற்கும் வந்து துணிந்து நில்லுங்க. துணிந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிரமம் வரும். ஏன்னா பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கம் இருக்கும். சில பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பொருளாதாரம் பண விஷயம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கே பிரச்சனையாக வந்து முடியும். உங்களை பற்றி 4 பேர் வந்து உங்களுடைய தோழியர்களை வந்து புறம் பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. கையில் பணம் நிற்காத அளவுக்கு சூழ்நிலையும் மாறலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும். அதனால் கவனமாக இருங்க. அரசு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் காத்துட்ருக்கு. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் சிவபெருமான வழிபடுங்க. முருகப்பெருமானினுடைய வழிபாடு அநேக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். எழுந்ததும் விநாயக பெருமான வழிபட்டதற்கு பிறகு அந்த நாளை தொடங்குங்க. எல்லாமே சுபிக்ஷமாகவே முடியும். அந்த நாளும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்பெறும்.